உனக்கு எதை செய்யவும் தைரியமும் இல்லை. உன்னால் எந்த டிராகனையும் வசியம் செய்யவும் முடியாது. இளவரசி பிரியங்கா தனது டிராகன் மீது அமர்ந்தபடி இளவரசன் சத்தீஜை கேலி செய்து கொண்டிருந்தார். பிரியங்காவின் கடுமையான வார்த்தைகள் அம்புகள் போல சத்தீஜின் இதயத்தில் தைத்தன. இளவரசன் சத்தீஜ் தனது தலை குனிந்து அமைதியாக கேட்டுக் கொண்டிருந்தான். அப்போது அவனது மூத்த சகோதரி அமிர்தா முன்னே வந்தார். நீ யாரிடம் பேசுகிறாய் என்று நினைவிருக்கிறதா? இவர் 10ஆம் நிலை சக்தி கொண்டவர். நவாங்கன் சாம்ராஜ்யத்தின் வருங்கால சக்கரவர்த்தி இளவரசன் சதீஜ். நீங்கள் இருவரும் என்னை சிரிக்க வைத்தே கொன்று விடுவீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த எதற்கும் தகுதியற்றவன், அதுவும் 10ஆம் நிலை சக்தி கொண்டவனா? இவன் பூஜ்ய நிலையில் உள்ள 5 வயது குழந்தையைப் போல் உள்ளான். அவளுடைய இந்த பேச்சை கேட்டு அமிர்தாவும் அமைதியானாள். ஏனென்றால் அவள் சொன்னது சரிதான். சதீஜ் 10ஆம் நிலை சக்தி கொண்டவனாக இருந்தாலும் இப்போது அவனது எல்லா சக்திகளும் பூஜ்ய நிலைக்கு வந்துவிட்டன. மேலும் வருங்கால சக்கரவர்த்தி, அதுவும் நவாங்கன் சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியா? அந்த சாம்ராஜ்யமே இப்போது இருக்கிறதா இல்ல? நெருப்பு டிராகன் அதை முழுவதுமாக எரித்து சாம்பலாக்கி விட்டதே. அப்படியானால் உங்கள் சக்கரவர்த்தி யாரை ஆளப் போகிறார்? கருகி போன சாம்பல் குவியலையா? முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.